உங்கள் வலிகள் மற்றும் சிரமங்களை பற்றி மற்றவர்களிடம் சொல்லி அவர்களின் அனுதாபத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால் அது தவறாகிவிடும். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மேலும் பலவீனமடையும் அபாயம் உள்ளது. அடுத்தவரின் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் வாழும் வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் தானே கதவை தட்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நம்பாதீர்கள். இது ஒரு வாய்ப்பு வடிவத்தில் உள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். நம் மனம் குப்பை கூடை அல்ல. அதில் குப்பைகளை போடக்கூடாது. ஒரு சிறிய வார்த்தை கூட உங்கள் மனதை மாற்றும் என்று நீங்கள் நம்பும்போது எது தவறு எது சரி என்று உங்களுக்கு தெரியும். உயிர் கொடுப்பது மருந்து என்றும் உயிரை எடுப்பது மருந்து என்றும் பெயர்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் தரத்தில் வித்தியாசம் உள்ளது. பூக்கும் ஒவ்வொரு பூவும் வாசனை இனிமையாக்கும். ஒவ்வொரு பந்தமும் அன்பை பரப்புவதில்லை. பறவைகள் ஒரு பறவை மேலே பறந்தால் மற்ற பறவைகளும் அதனுடன் பறந்து மகிழ்கின்றன. சமரசம் செய்யாத மனது ஒவ்வொரு நாளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனால் பொறுமை சரி செய்வது சற்று கடினம். இந்த உலகில் பல எதிரிகளை விட நிழலான துரோகியிடம் தோற்றவர்கள் அதிகம். ஒரு கணம் கோபத்தை கட்டுப்படுத்தினால் 1000 நொடி வலியை தவிர்க்கலாம். மனிதனின் வீழ்ச்சிக்கு முதல் காரணம் கோபம். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்களை அழைத்து செல்ல யாரும் இல்லாத போதுதான் உண்மையான தனிமை. நமக்கு சொந்தமில்லாததை எடுத்து கொண்டால் நமக்கு வேண்டியதை கடவுள் பெறவிட மாட்டார். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு என்றால் விட்டுவிடாதீர்கள். லட்சியமாக இருந்தால் நிறைவேற்றுங்கள். துக்கமாக இருந்தால் சாதிக்கவும் சகித்து கொள்ளுங்கள். போராட்டமாக இருந்தால் பயணமாக இருந்தால் ஜெயிக்கவும் முன்னேறுங்கள். பணம் அதிகமாக இருக்கும்போது செலவு செய்யும் பழக்கத்தை குறைக்கவும், கோபம் அதிகமாகும் போது வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் பழக்கத்தை பழக்குங்கள். நன்றாக நடித்தால் வெளித்திரையில் ஜெயிக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகள் சாதகமாக தோன்றலாம். மதிப்பில்லாத இடத்திற்கு போகக்கூடாது. கோடிகள் இருந்தாலும் பூரி குடிசையாக இருந்தாலும் மதிப்பு இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கும் வரை அனைவரும் உங்களை பின்பற்றுவார்கள். இருளில் இருந்தால் உன் நிழல் உன்னுடன் வராது. நீ என்ன செய்தாலும் கடைசியில் உன்னால் செய்ய முடியாத உதவியை மட்டும் நினைத்து கொண்டு அவர்கள் பார்வையில் உன்னை குற்றவாளியாக்கி விடுவார்கள். நம் நிழலை பார்த்து அது நம் பலம் என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் நிழல் கூட ஒளிக்கு ஏற்ப அதன் வடிவத்தை மாற்றுகிறது. அதேபோல் மக்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப வடிவத்தை மாற்றுகிறார்கள். வாய்ப்புக்கு ஏற்ப அழைப்பு. வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று நம்பும்போது அது நம்மை தடுக்காது. தொடர்ந்து செல்வோம். வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் உனது பலமும் உனது கஷ்டமும் உன் முயற்சியும் சேர்ந்தால் உன்னை யார் தடுப்பது? நம்மில் ஏற்பட்ட மாற்றம் என்று மற்றவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். அவர்களின் நடத்தையால் நாம் மாறிவிட்டோம் என்பதை அவர்கள் உணரவே மாட்டார்கள். பணத்தை கொண்டு வருபவர் பணமுள்ள மனிதனை மட்டுமே மதிப்பிடுகிறார். கடின உழைப்புடன் வருபவர் ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கிறார். செல்வத்தால் ஈர்க்கப்படும் உறவினர்கள் அழகால் அன்பு, தேவையால் இணைந்த நட்பு என்றுமே நிலைக்காது. நல்ல வேலையை எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அந்த வேலையால் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். மேலோட்டமாக எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் தனிமையில் இருக்கும்போது கடந்த காலத்தை நினைத்து அழுபவர்கள் உண்டு. நீங்கள் என்ன என்பதை அறிய விரும்பினால் ஒருவருக்கு உதவுங்கள். ஒருவர் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினால் உதவி கேட்கவும். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் அவை நமக்கு எதிராக திரும்பும். நாம் அதற்கேற்றாற்போல் மாறினால் அவை நமக்கு சாதகமாக மாறும். நாளைய நம்பிக்கை இல்லை என்றால் நேற்றைய ஏமாற்றத்திற்கு முடிவே இல்லை. நேற்றைய ஏமாற்றத்திற்கு காரணமில்லை என்றால் நாளை நம்பிக்கைக்கு அடித்தளமில்லை. நேரம் கூடவில்லை என்றால் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. வார்த்தைகளை விட மௌனமே சிறந்தது. மறக்க விரும்புவதை மறைத்து நினைவில் கொள்ள விரும்புவதை மறந்துவிடும் மனம் மிகவும் விசித்திரமானது. வாழ்க்கையில் முன்னேறுவது 4 பின்னால் ஓடுவது அல்ல, 4 பேர் நடக்கும்படி உங்கள் வழியை உருவாக்குவது. அம்மாவின் நம்பிக்கை, தந்தையின் கோபம் இரண்டும் காதல். தாயின் நம்பிக்கை உனக்கு தைரியம் தந்தால் தந்தையின் கோபம் உன்னை அதிகப்படுத்தி வெற்றி பெற வைக்கும். குறைகள் இல்லாத மனிதனும் இல்லை, அதை சுட்டி காட்டும் மனிதனும் இல்லை. திருந்தும் திறன் உன்னிடம் இருக்கும்போது உன்னை எதிர்க்க யாரும் இல்லை. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது சோகமாக இருக்கிறோமா என்பது தேவையில்லை. அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறோம் என்பதுதான் அவர்களுக்கு தேவை.
உண்மையான நண்பர்கள் தங்கள் இதயத்தை திறந்து நல்ல அறிவுரைகளை வழங்குகிறார்கள், கஷ்ட காலங்களில் உதவுகிறார்கள். வாழ்க்கையில் ஒன்றை நினைவில் வையுங்கள், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது தேவை. ஆனால் நான் நன்றாக வளர்ந்திருக்கிறேன், நான் நன்றாக சம்பாதிக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் யாருடன் வேலை செய்வதில்லை என்று நினைக்கக்கூடாது. துன்பம் அல்லது மகிழ்ச்சியை தனியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று தெரிந்தால் வெளியே சிரித்து கொண்டு உள்ளுக்குள் சோகமாக இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். துக்கம் மிகவும் ஆபத்தானது, அதை கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் மோசமான விஷயம் ஏமாற்று. உண்மையில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொறாமை இன்னும் மோசம், வாழ்க்கையை வீணாக்கிவிடும். யாரேனும் ஒருவர் உங்களிடம் ஆறுதல் சொல்ல வரும்போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களை பற்றி பிறரிடம் பொய்யாக பேசுவதை விட பெரிய துரோகம் இல்லை. தேவைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் அனைத்தும் நமதே தவிர அந்நியம் இல்லை. விதி 1000 கதவுகளை மூடி வைத்தாலும் முயற்சி ஒரு சாரளத்தை வெளிப்படுத்தும். எனவே முயற்சி எப்பொழுதும் உங்களை வெல்லும். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை தருகிறார்கள். உண்மையில் வாழ்க்கையை பற்றி உண்மையான புரிதல் அதை அனுபவிப்பதன் மூலம் மட்டுமே வருகிறது. அதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்வதன் மூலம் அல்ல. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் இரண்டும் உண்டு. ஆனால் அவை எப்பொழுது நிகழ்கின்றன என்பதே உண்மையான புதிர். அந்த புதிரை முன்பே தெரிந்து கொண்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கடமையை நினைவில் வைத்து கொண்டால் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவேறும். இப்பொழுது உங்களுடன் சிரிப்பவர்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று ஆச்சரியப்பட வேண்டாம். வெற்றி தோல்வி அடைவதால் முயற்சி வீணாகிவிடாது. ஆனால் நம்பிக்கையை உருவாக்க பல ஆண்டுகளாகலாம், இழக்க சிறிது நேரமாகும். எனவே உங்களை நம்புபவருக்கு துரோகம் செய்யாதீர்கள். வலிமை என்பது மற்றவரை தட்டுவது அல்ல, அவர்களை உயர்த்துவது. வாழ்க்கையில் நேர்மையாக சிந்திப்பது என்றால் நம்மை நாமே நேசிப்பது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நமக்கு அமைதி கிடைக்கும். தொலைந்து போனதை கண்டுபிடிக்க முடியாது, கிடைத்தால் மீண்டும் அதே போல் இருக்காது. அது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பந்தமாகவும் காதலாகவும் நட்பாக இருக்கட்டும். நாம் தனியாக 100 மைல்கள் நடக்க முடியும், ஆனால் தனிமையில் இருக்கும் ஒரு நினைவையும் சுமக்க முடியாது. முயற்சி உனது அறத்தின் பலன், கடவுளின் முடிவு, சூழ்நிலைகள் காலத்தின் முடிவை எதிர்கொள்வது உங்கள் தைரியம். வெல்வதற்கான விருப்பம், உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை, தொடர் பயிற்சி. இந்த 3 கருவிகள் தான் உங்களை வெற்றிக்கு நெருக்கமாக கொண்டு வரும். யாரிடமும் ஒரு ரகசியத்தை சொல்லாதே, அது உன்னை அழித்துவிடும். அது உன்னிடம் இருக்கும்போது அதை ரகசியமாக வைத்துக்கொள். பிறர் கேட்கும்போது அது நகைச்சுவையாகிவிடும். ஜாக்கிரதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.